Hi, students. Chennai IAS Academy. எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கியம் தலைப்புல இன்னைக்கு நம்ம இரண்டாவது வாரத்துல இந்த இலக்கிய வகுப்புல இரண்டாவது வகுப்பாக இன்னைக்கு நம்ம காலைல பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீரா புராணத்தை பத்தி பார்க்க போறோம். போன எபிசோட் அதாவது போன வீடியோல போன வார வீடியோல நம்ம கம்பராமாயணம் பார்த்துருந்தோம், ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்துருந்தோம், நிறைய விஷயங்கள் அதுல பார்த்துருந்தோம், PDF கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு சீரா புராணம் இது ரொம்ப பெரிய இலக்கியம் கிடையாது, இது முக்கியமான இலக்கியம் தான். ஓகேங்களா? எப்படி எல்லா மதத்தையும் தமிழ் மதத்துல தமிழ் மொழியில ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவ மதத்தையும் தமிழ் மொழியில நிறைய பாடுறது இருக்குது, இந்து மதத்தை போற்றி நிறைய பாடுறது இருக்குது. அதே மாதிரி இங்க இஸ்லாமிய மதத்தை போற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் சீரா புராணம். ஓகே, எப்படி நான் கம்பராமாயணத்துக்கு PDF கொடுத்துருந்தோம், அதே மாதிரி சீரா புராணத்துக்கு PDF கொடுத்துடுறேன். நிறைய பேர் பிளாக் வேணா சார் சொல்லியிருந்தீங்க. நான் PDF கொடுக்கும்போது ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே கொடுத்துடுறேன், லெசன் நடத்தும் போது மட்டும் பிளாக் பேக்ரவுண்ட் தான் இருக்கும். சரிங்களா? ரைட்டா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சீரா புராணம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பிரித்து எழுதும் போது சீரா கூட்டல் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரித்து எழுதும் போது என்ன சொல்றாங்க? சீரா கூட்டல் புராணம் அப்படி சொல்றாங்க. இந்த சீரான என்ன புராணம்னா என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல இந்த ஒரு புராணம் அந்த ஒரு நூலோட இலக்கியத்தோடைய ஆசிரியரை பற்றி பேசிக் டீடைல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ஆசிரியர் பெயர் உமறு புலவர். சரிங்களா? சீரா புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாலே யாரு? உமறு புலவர். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா இயற்பெயர் முழு பெயர் சொல்றாங்க உமரு கதாப் அப்படின்னு சொல்றாங்க முழு பெயர். இவருடைய தந்தை பெயர் செய்கு முகமது அலியார் என்னும் சேகு முகமது முதலியார் ஆவார். ஓகேங்களா? தந்தை பெயர் என்ன? செய்கு முகமது அலியார் என்னும் சேகு முகமது முதலியார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊர் பெயர் கீழக்கரை என்றும் தூத்துக்குடி மாவட்டம் என்றும் மாவட்டம் நாகலாபுரம் என்றும் கூறுவார்கள். ஓகே, ஊர் பேர் தூத்துக்குடி மாவட்டத்துல கீழக்கரையும் சொல்றாங்க, நாகலாபுரம் சொல்றாங்க. இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு புலவருடைய காலத்தை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? கம்பருடைய காலம் என்ன? ஓகே, கம்பருக்கு சமகாலத்தவர்கள் நம்ம பார்த்திருந்தோம், ஒட்டக்கூத்தர், ஜெயங்கொண்டர், புகழேந்தி புலவர்கள் தான் பார்த்திருந்தோம். அதே மாதிரி இவருடைய காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய காலத்துக்கு சமகாலத்துல வேற எந்த புலவர்கள் வாழ்ந்தாங்கிறத நீங்க என்ன பண்ணா ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு புலவரையும் நம்ம பற்றி படிக்கும் பொழுது ஒவ்வொரு புலவர் அவங்களுடைய பேரு, அவங்க என்ன நூற்றாண்டு, அவங்க பேரு என்ன நூற்றாண்டு சொல்லிட்டு வரிசை எழுதி வைக்கணும். அப்பதான் அந்த நூற்றாண்டு சமகாலத்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்க காலம் 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னா 1600 இருந்து 1699 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இருந்திருப்பாரு. இவருடைய ஆசிரியர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன இவருடைய ஆசிரியர்? உமறு புலவருடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடிகை முத்து புலவர். ஓகே, இவர் எட்டயபுரம் சமஸ்தானத்துல புலவராக, அரசவை புலவராக இருந்திருப்பாரு. இவருக்கு அப்புறம் இவருடைய பதவி உமறு புலவருக்கு வரும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. இவருடைய ஆசிரியர் கடிகை முத்து புலவர். அடுத்ததாக சிறப்பு பெயர் பாருங்க, சூப்பரான பெயர் பாருங்க. நம்ம கனெக்டிவிட்டி என்ன பாருங்க, போன தடவை கம்பராமாயணம் ஏற்றணும், கம்பர் ஏற்றார். இந்த தடவை உமறு புலவர் தான் பார்க்கிறோம். ஆனா உமறு புலவருடைய சிறப்பு பெயர் இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சார் இஸ்லாமிய கம்பர்? எஸ், எப்படி கம்பர் நம்ம இந்து இலக்கியத்துல இயற்கை வர்ணனைகளை பூத்தி நம்ம பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு இயற்கையா எழுதியிருப்பாரு, ரொம்ப ரொம்ப ருசிச்சு எழுதியிருப்பாரு. அதனாலதான் கம்பன் வீட்டு கட்டு தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பனை பத்தி புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க இவர் இஸ்லாமிய மதத்தை இயற்கையோடு வர்ணித்து நிறைய எந்த அளவுக்கு தமிழை மேம்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எழுதியிருக்காரு. அதனால இவரை இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பர் விஷயத்துல 3 பேர் வரும். ஒன்னு சாதாரண கம்பர், நம்ம போன இதுல பார்த்திருந்தோம். இங்க இஸ்லாமிய கம்பர், அதே மாதிரி கிறிஸ்தவ கம்பர்னு ஒருத்தர் வருவார். ஓகே, H.A. கிருஷ்ண பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் என்னது கிறிஸ்தவ கம்பர். ஏன்னா அது கிறிஸ்தவத்தை பத்தி அவர் புகழக்கூடிய அளவுக்கு நிறைய இலக்கியம் படிச்சிருப்பார். அதாவது கிறிஸ்தவ கம்பர், இவர் இஸ்லாமிய கம்பர், மறக்கூடாது. அடுத்து பாருங்க, இவருடைய வேலை என்ன? நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆசிரியர் கடிகை முத்து புலவர், எட்டயபுரம் அரசவையில மன்னரா இருந்திருப்பார், சரி புலவரா இருந்திருப்பாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பதவி இவருக்கு வருது. அதுதான் எட்டயபுர ஜமீனில் ஆஸ்தன புலவர் அப்படின்னா அரசவை புலவராக உமறு புலவர் பணியாற்றியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு பணி. ஓகே, இந்த எட்டயபுரம்ங்கிற ஒரு பதவி ஏகப்பட்ட இடங்கள்ல வரும். எங்கெல்லாம் வருது? ON கவிஞரை தலைப்புல பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் யார் கொடுத்ததுதான்? எட்டயபுர அரசவை புலவர்கள் தான் கொடுத்ததுதான். எட்டயபுரம் அங்கேயும் வருது, இங்கேயும் வருது. பாத்துக்கோ. அடுத்து உமறு புலவர் சீரா புராணம் தவிர வேற ஏதாவது நூல்கள் எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி மாலை எழுதியிருக்காரு, சீதகாதி நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2 நூல்கள் எழுதியிருக்காரு. அதனால நான் வச்சுக்கோங்க, முதுமொழி மாலை. நீங்க 10th பழைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வரும்.
ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. முகுந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு அது குலசேகர ஆழ்வார் எழுதினது. இது முதுமொழி மாலை. அதே மாதிரி வள்ளலார் எழுதினது. ஓகே, ஏகப்பட்டது வரும். ஓகே, வள்ளலார் எழுதுனது ஏகப்பட்ட தெய்வமணி மாலை, வடிவுடையம்மாள் மாலை அப்படின்னு சொல்லிட்டு மாலை மாலை சொல்லிட்டு ஏகப்பட்டது வரும். இது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது முதுமொழி மாலை. முது, ஓகே, முதுமை அப்படின்னு வந்தாலே ஒவ்வொரு புலவர். அதே இது முகுந்த மாலை அப்படின்னு வந்தா அது வந்து குலசேகர ஆழ்வார் எழுதியது. ஓகே, இந்த முதுமொழி மாலை 80 விருத்தப்பாக்களால் ஆனது. நம்மளுடைய சீரா புராணம் விருத்தப்பாக்கள் தான். சரிங்களா, அடுத்து சீதகாதி நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூலை எழுதியிருக்காரு. யார் சார் சீதகாதி? இப்படி வராரு, ஆதரித்த வள்ளல் தான் இவரு. அவர் பேர்ல ஒரு நொண்டி நாடகம் எழுதியிருக்காரு. 2 நூல்கள் எழுதியாச்சா, ரைட். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இவரை ஆதரித்த வள்ளல்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஏகப்பட்ட தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா, கண்டிப்பா படிச்சுக்கணும். 2 பேர் ஆதரித்த வள்ளல்கள். ஃபர்ஸ்ட் வள்ளல் சீதகாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பின்னாட்கள்ல அவர் ஆதரிச்சுட்டு இருக்கும் போது சீதகாதி உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருப்பாரு. அதனால அடுத்து அவரை ஆதரித்தவர் செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் முக்கியமானது, இந்த மரைக்காயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, செய்கு அப்துல் காதிர் மரைக்காயர் ஆதரித்து 2வது 2 பேர், அதாவது சீதகாதி, இன்னொன்னு மரைக்காயர். ஓகேவா, அடுத்து இப்ப நூல் குறிப்பு பார்க்கலாம். ஓகேங்களா, சொன்னா சீரா புராணத்தை எப்படி பிரிச்சுலாம்? சீரா கூட்டல் புராணம் சொல்லுவோமா? அப்போ அந்த சீராங்கிற வார்த்தை எங்க இருந்து சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரத் அப்படிங்கிற ஒரு அரபு சொல். நமக்கு தெரியும் இஸ்லாமியம் அப்படின்னாலே அரபுகள் இருந்து வந்ததுதான். அப்ப அந்த அரபு சொல் சீரத் என்ற வார்த்தையிலிருந்து தான் சீரா என தொடங்கும் தமிழ்ல வந்திருக்குது. ஓகேங்களா, அப்போ சீரத் தான் சீராவுடைய தோற்றம் வந்து அரபு சொல் தான் இது. அடுத்து பாருங்க, சீரா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். புராணம் அப்படின்னு அர்த்தம் நமக்கே தெரியும். வரலாறு அப்படின்னா புனித கதைன்னு அர்த்தம். அப்போ சீரா புராணம், வாழ்க்கை புராணம். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையை புராணங்கள், வரலாறு கதைகள் மூலமாக எடுத்துரைப்பது பெயர் தான் இந்த சீரா புராணம் சொல்றாங்க. அப்போ யாருடைய கதை? முகமது நபிகளுடைய கதை. ஓகேங்களா, அது நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்க, சீரா புராணம் என்பதற்கு நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாறு எனலாம். அவ்வளவுதான். இஸ்லாமிய மதத்தை தோற்றுவித்த புனித நபிகள் நாயகத்துடைய வரலாறை கூறக்கூடிய இந்த சீரா புராணம். எப்பவும் போல கம்பராமாயணத்துல எத்தனை காண்டங்கள், அதாவது பெரும்பிரிவு காண்டங்கள், உட்பிரிவு அல்லது சிறுபிரிவு படலங்கள் அப்படின்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்கேயும் பெரும்பிரிவு காண்டங்களாகவும் உட்பிரிவு வந்து படலங்களாகவும் பாடல்கள் எத்தனை அப்படின்னு படிச்சு வச்சுக்கணும். ஓகேலாமா, சீரா புராணம் ரொம்ப முக்கியமானது. 3 காண்டங்கள், 92 படலங்கள், 5027 விருத்தப்பாக்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே கம்பேர் பண்ணுங்க கம்பராமாயணத்தை. கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் வந்ததான் ஞாபகம் இருக்கு. 6 காண்டங்கள் பா கீசு அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தோம். ஓகே, பாலகாண்டம், அயோத்திய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், ஆரண்ய காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், முடிஞ்சது 6 காண்டங்கள். 7வது காண்டம் ஒட்டகுத்தில் எழுதியிருப்பாரு. இங்க 3 காண்டம் தான். இங்க வந்து 92 படலம், அங்க நம்ம 113 படலங்கள் பார்த்துருந்தோம். ஓகே, இங்கேயாவது வெறும் 5027 விருத்த பாக்குறத, அங்க அப்படியே டபுள் மடங்கு 10,569 ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் சொன்னேன். அதாவது தமிழ் இலக்கியங்களிலே மிகப்பெரிய நூலாக கருதப்படுதுதான் நம்மளுடைய கம்பராமாயணம். அதனாலதான் இவ்வளவு பெரிய பாடல்கள் இருக்குது. அதுவும் விருத்தப்பாதை, இது விருத்தப்பாதை. இங்க 5027 விருத்தப்பாக்கள் மறக்கக்கூடாது. 3, 92, 5027 விருத்தப்பாக்கள். இந்த பாடல்களை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வரிகள் மொத்தம். அதுக்கப்புறம் அங்கேயும் பாவகை என்னதான்? விருத்தப்பாதான். இங்கேயும் பாவகை என்னதான்? விருத்தப்பாக்கள். அதனாலதான் கம்பனை வந்து விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அப்போ பாவகை இங்கேயும் விருத்த பாக்கள் தான். அதே மாதிரி நூல்களை பொறுத்த வரைக்கும் 2 பாகங்கள் உடையது. ஓகேங்களா, மொத்தமாக இந்த நூல்களை வந்து 2 பாகமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அங்கேயும் நம்ம படிப்போம்ல, முதல் படலம், கடைசி படலம் படிச்சோமா, 113 படல்கள்ல முதல் படலம், கடைசி படலம். அதே மாதிரி இங்க முதல் படலம் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்றாங்க. எப்பவும் கூட கடவுளை வாழ்த்தி தொடங்கப்படுகிறது முதல் படலம். இறுதி படலமாக உரணி கூட்டத்தர் படலம் அப்படி சொல்றாங்க. அது உடனி கூட்டத்தர் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப முதல் படலம் ஞாபகம் இதெல்லாம் பாருங்கப்பா. இந்த விஷயம் தான் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரிங்களா, அதனால மேபி ரிப்பீட் கேட்கலாம். அப்படி இல்லைனாலும் வேற ஏதாவது வித்தியாசமா கஷ்டமா கேட்க நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் தான் கேட்கலாம். ஏன்னா கம்பராமாயணத்தை நம்ம கேட்டிருக்காங்க. முதல் படலம் ஆற்று படலம், இறுதி படலம் விடை கொடுத்த படலம் இருக்கா. அதே மாதிரி இங்கேயும் முதல் படலம் கடவுள் வாழ்த்து, ஈஸி ஞாபகம் வச்சுக்கலாம். கடைசி படலம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். உடனி கூட்டத்தர் படலம் அப்படின்னா உரணி கூட்டத்தர் படலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்தர் கடைசியா கூட்டம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சோம். கடவுள்ல இருந்து கூட்டமா மாறுது. ஓகே, கூட்டத்தர் படலம் மொத்தம் 3 காண்டங்கள். எதெல்லாம் சொன்னா பார்க்கலாமா? எஸ், விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், 23 படலம், 21 படலம், 47 படலம். இது என்ன ட்விஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, இதை ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி.
விலாதத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம், ஈஸியா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இந்த விலாதத்து காண்டம்னா என்ன அர்த்தம், ஹிஜ்ரத்துனா என்ன, நுபுவத்து என்ன படிச்சுக்கணும் பாருங்க. விலாதத்து என்னன்னா பிறப்பியர் காண்டம், முகமது நபிகளுடைய பிறப்பை பத்தி பேசுது. நுபுவத்து காண்டம்னா செம்பொருள் காண்டம், செம்பொருள்களை பத்தி பேசுது. அடுத்து ஹிஜ்ரத்து காண்டம்னா செலவியர் காண்டம், அங்க அவர் வந்து எப்படி ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையை செலவு பண்ணாரு, வாழ்க்கையை பயணத்தை பத்தி பேசக்கூடியதா செலவியர் காண்டம். இதுல எது பெரிய நிறைய பாடங்களுடையது, எது குறுகிய பாடமுடையது பார்த்து வச்சுக்கோங்க. 23, 21, 47 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுன்னா அப்படியே வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. விலாதத்து, நுபுவத்து, ஹிஜ்ரத்து. விலாதத்து அப்படின்னா பிறக்கிறது, ஃபர்ஸ்ட் பிறக்கிறாங்க. அடுத்து செம்பொருள், எப்படி செம்மையாகிறாங்க. அடுத்து செலவியர், எப்படி வாழ்க்கையை செலவு பண்றாங்க. இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 காண்டங்கள். எப்படி நம்ம 6 காண்டங்கள் அங்க படிச்சோமா, அதை நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அயோத்தி காண்டம் அதுல மட்டும் மொத்தம் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 10th பழைய புக்ல இருக்கு. எனக்கு டக்கு ஞாபகம் வரல, ஆனா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த அயோத்தி காண்டத்துல 13 படலம் இருக்கக்கூடிய பாயிண்ட் 10th பழைய புக்ல இருக்குது. ஓகே, 10th பழைய புக்ல, ஓல்டு புக்ல இருக்குது கம்பராமாயணத்துல. ஓகேதா, அதனால அதை கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் பழைய புத்தகத்துல இருக்குது. அதனால ஒவ்வொரு காண்டத்திற்கும் எத்தனை படலங்கள் இருக்குது படிச்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சீரா புராணம் புது புக்ல 6 to 10th வரைக்கும் இருக்காது, 11th தான் இருக்கும் புது புக்ல. பழைய புக்ல 10th புக்ல இருக்குது. சரியா, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுறோம். ஓகேங்களா, ரைட். அடுத்து விலாதத்து காண்டம் பெருமனார் பிறந்ததிலிருந்து இளமை நிகழ்வுகளும் திருமணமும். ஓகே, முகமது நபிகள் அவர்களுக்கு திருமணம் நடந்தது கொண்டு இதுல பேச முடியாது. அடுத்து நுபுவத்து காண்டம்னா வானவர் அப்படின்னா இறைவன், அதான் முகமது நபி பத்தி பேசுறாங்க. வானவர் ஜிப்ராயில் மூலம் திருமறை நபிகள் பெருமானுக்கு அருளப்பட்டது. அதன் பின் மக்கத்தில், ஓகே, மக்கத்தில் நடந்தவை, அதான் மெக்கா நகரம் இருக்குது, புனித நகரம். அந்த மெக்கா நகரத்தில் நடந்ததை பத்தி பேசக்கூடியது நுபுவத்து காண்டம், அதான் செம்பொருள் செம்மையை பற்றி பேசுது. அடுத்து ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்னா மக்கத்தை அப்படின்னா மெக்கா பகுதியை விட்டு பெருமனார் மதினம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு, அங்க சென்றதும் தீன் நிலை நிறுத்தத்திற்காக நிகழ்ந்த போர்களும் இதில் சொல்லப்பட்டுள்ளன. அப்ப பாருங்க, ஹிஜ்ரத்து காண்டம் கடைசி காண்டம் இருக்கக்கூடியது. இதுல மெக்காவை விட்டு எங்க போறாரு முகமது நபிகள், மதினம் என்ற நகரத்திற்கு போறாங்க, அங்க நடந்த போர்களை பத்தி பேசுது. அப்ப ஹிஜ்ரத் அப்படிங்கிற ஒரு அரபு சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இடம் விட்டு இடம் நகருதல். அதுதான் செலவியர் காண்டம், நகர்றாரு, எப்படி செலவு பண்றாரு. ஓகேவா, அப்ப ஹிஜ்ரத் அப்படின்னா அதுக்கு இடம் பெயர்தல் என்ற அரபு சொல்லு அர்த்தம். ஓகே, அடுத்து சீரா புராணத்தில் நபிகள் நாயகத்தின் வாழ்வு முற்றிலுமாக பாடி நிறைவு செய்யப்படவில்லை. ஆக்சுவலா சீரா புராணம் முழுமையா முடிஞ்சிருக்காது, அதுக்கு முன்னாடியே நம்முடைய உமர் புலவர் இறந்து போயிருப்பாரு, நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அதனால சீரா புராணத்தை முடிக்கும் விதமாக அடுத்ததாக அதை கண்டினியூ பண்ணி சின்ன சீரா வச்சுக்கோங்க. இது சீரா புராணம், அடுத்து வரக்கூடியது சின்ன, ஓகே, சீன கிடையாது, சின்ன சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலை யார் எழுதுறா, பனு அகமது மரைக்காயர். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா, பனு அகமது மரைக்காயர் என்பவர் தாம் பெருமானுடைய தூய திருவாழ்வை முழுமையாக பாடி முடித்தார். அதுக்கு பேர் தான் சின்ன சீரா அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சீரால எவ்வளவு இருக்கு பாருங்க, 2145 பாடல் இருக்குது. அப்போ நம்மளுடைய சீரா புராணத்தில் 5027, இங்க ஒரு 2145 பாடல் இருக்குது. 2 நம்பர் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்டது கிடையாது, திருப்பி கேட்கலாம். சின்ன சீராவை இயற்றியது யாரும் கேட்டிருக்காங்க. ஓகே, பனு அகமது மரைக்காயர். ஏன்னா அது அவர் முடிக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டாரு, யாரு, நம்மளுடைய உமர் புலவர். அதனால இவர் முடிச்சு வச்சாரு, அதுதான் மொத்தமாக இவ்வளவு இருக்கு. முடிஞ்சு போச்சா, ரைட். இதுதான் நூல் குறிப்பாக இருக்குது. இது மெயினா நீங்க பார்க்க வேண்டியது என்ன காண்டங்கள், சீரத்துல என்ன அர்த்தம், முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 3ஆம் காண்டம், முதல் படலம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இது கூட இந்த நம்பர் கூட கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எலிமினேட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து விலாதத்து காண்டம் என்ன பேசுது, நுபுவத்துல என்ன பேசுது, ஹிஜ்ரத்துல என்ன பேசுது, ஹிஜ்ரத்துல என்ன பொருள், இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. சின்ன சீரா தயவு செஞ்சு முக்கியம், மறந்துடாத. சின்ன சீரா பனு அகமது மரைக்காயர், மறந்துடாத. ஓகே, இதெல்லாம் குறிப்புகள். வேற என்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் என்னதான் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபேக்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னொரு முற்றும் முன்னரே சீதகாதி மறைந்தார். நான் சொன்னா 2 பேரையும் கூட ஆதரிச்சிருப்பாங்க. சீதகாதி, இன்னொருத்தர் அபுல் காசிம் மரைக்காயர் சொல்லிருந்தோமா. அப்போ முற்றுமுனைசில இறந்ததுனால பின்னாட்கள அபுல் காசிம் என்ற வலது உதவியால் சீரா புராணம் நிறைவு பெற்றது. கரெக்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம உமர் புலவர் இறந்து போயிட்டாரு, அது வேற விஷயம். அடுத்து சீதகாதி உமர் புலவரை மட்டும் ஆதரிக்கல, மேலும் 2 புலவர்களை ஆதரித்திருக்காரு. கந்தசாமி பிள்ளை, நமச்சிவாய புலவர். இந்த 2 ஓகேங்களா, கொஞ்சம் வித்தியாசமானது, கேள்வி கேட்கலாம். ஓகே, சீதகாதி ஆதரித்த பிற புலவர்கள் கந்தசாமி பிள்ளை, இன்னொன்று நமச்சிவாய புலவர். அடுத்து
வாளை வாரிது என்ற புலவரை தம் 16 வயதில் வாதிட்டு வென்றார். யாரு? நம்மளுடைய உமர புலவர். வாளை வாரிது என்ற புலவரை 16 வயதில் வாதிட்டு வென்றார். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீரா புராணம். இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்துல ஃபர்ஸ்ட் மெயினா எப்படி நம்ம கிறிஸ்தவ கம்பர் சொல்லிட்டு கிருஷ்ண பிள்ளையை பேசுறோமோ, அவர் எழுதி நூறு பெருசா பேசுறோமோ, அது மாதிரி இஸ்லாமியத்துல தமிழ் இலக்கியத்துல பெரிதா பேசக்கூடியது நம்மளுடைய சீரா புராணம். அடுத்து நாட்டு வர்ணனையில் தமிழ்நாடும் நகர வர்ணனையில் மதுரையையும் நினைவில் கொண்டு பாடியுள்ளார். அடுத்து இதிலும் ஆற்றுப்படலம் உண்டு. வச்சுக்கோங்க, எங்க கம்பராமாயணத்திலே ஆற்றுப்படலம் இருக்கு, இதுலயும் ஆற்றுப்படலம் இருக்கு. அடுத்து நபிகள் நாயகத்தை மணந்து கொண்டவர் யாரு அப்படின்னா கத்தீஜா பிவி. ஓகே, கத்தீஜா பிவி. அடுத்து நபிகள் நாயகத்தின் மகள் பெயர் பாத்திமா பிவி. ஓகே, அடுத்து சிந்தையல்லும் சீரா என்று போற்றப்படுகிறது. அங்க பாருங்க, சிந்தையல்லும் சிறப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இங்க சிந்தையல்லும் சீரா அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை தமிழ் முஸ்லிம்களின் முக்கிய நூல் சீரா புராணம். உமரப்புலவரின் மகன் கவிக்கரஞ்சிய புலவர் ஆவார். ஓகேங்களா, ரைட்டா? இதுதான் இதர தகவலா இருக்குது. அடுத்து முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு சில பாடல் வரிகளை கொடுத்திருக்கும். சரிங்களா, இங்க பாடல் வரி. இப்பாடல் வந்து விவாதத்து காண்டத்துல புலி வசனித்த படத்துல இருக்குது. ஓகேங்களா, படலம் என்ன படலம் என்று கேட்டாங்கன்னா புலி வசனித்த படலம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு கதையே வரும். ஆக்சுவலா முகமது நபிக்கும் புலிக்கும் என்ன நடந்தது சொல்லிருப்பாங்க. இன்னொரு பாடல் வந்து விடமிட்ட படலம். விடம் அப்படின்னா விஷம், விஷத்தை மீட்ட படலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 2-3 பாடல்கள் இருக்குது. சரிங்களா, ரைட். அப்புறம் எப்பவும் போல ஒரு இலக்கியத்தை பார்த்துட்டு அதுல இருக்கக்கூடிய நம்ம முந்தைய ஆண்டு வினாக்களை பார்க்கிறோம். ஓகே, பாருங்க, இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நான் இதில் கட் பண்ணி வைக்கிறேன், டைப் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஸ்பேஸுக்காக. சரிங்களா, கட் பண்ணி வைக்காம டைப் பண்ணி ஒரே டேரக்டா வச்சிட்டேன். சீரா புராணத்தை வச்சு ப்ரீவியஸ் இயர் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க? ஓரளவுக்கு சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்துடுச்சு. சீரா புராணத்துக்கு மொத்தம் எத்தனை பாடல்கள்? 5027 பாடல்கள். என்னப்பா? விருத்த பால கேட்டிருக்காங்க. என்ன பால கேட்டிருக்காங்க? விருத்த பாக்கல்ல கேட்டிருக்காங்க. அடுத்து சீரா புராணத்துல எத்தனை படலங்களோட எண்ணிக்கை கேட்கிறாங்க? 92 படலங்களோட எண்ணிக்கை. கம்பராமாயணத்துல 113. எத்தனை காண்டங்கள்? 3 காண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஓகே, முடிஞ்சு போச்சா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அடுத்து உமரப்புலவருடைய எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இப்பதான் வந்து சொன்னா உமரப்புலவர் 17ஆம் நூற்றாண்டு. உமரப்புலவர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா, உமரப்புலவர் 17. இது ஆன்சர், அது ஆன்சர். அடுத்து கடவுள் வாழ்த்து படலம் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? ஈஸி. முதல் படலம் தான் கடவுள் வாழ்த்து காண்டத்தில் இருக்கும் போது விதாதத்து காண்டம் தான் முதல் காண்டம். சரியா, ஈஸி தான். அடுத்து விதாதத்து காண்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொன்னா பாருங்க. அப்போ ஒவ்வொரு காண்டத்துக்கும் இன்னொரு பெயர் தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஓகேங்களா, பிற பெயர். அப்புறம் வந்து செம்பொருள் காண்டம். அடுத்து செலவியல், செல்வவியல் போட்டிருக்கு, செலவியல் காண்டம் தான். ஓகேங்களா, அடுத்து இஸ்லாமிய கம்பர் யாரு? நம்மளுடைய உமரப்புலவர். ஓகே, வேற யாரும் முகமது நபியோ சீதகதி போட்டுறாதீங்க. கிறிஸ்தவ கம்பர் கிருஷ்ண பிள்ளை. சீரா புராணம் யாருடைய வரலாறை பேசுகிறது? முகமது நபியுடைய வரலாறை பேசுகிறது. முடிஞ்சு போச்சு. அடுத்து உமரப்புலவர் அவர்கள் முதுமொழி மாலை என்னும் நூலை யாருக்காக ஏற்றார்? அதுவும் நபிகள் நாயகத்திற்காக தான். ஓகேவா, ரெண்டுமே நபிகள் நாயகத்திற்காக தான். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்தாக பொறுத்துக பாருங்க, திருப்பி அதே விஷயம் வந்திருக்கு. ஹிஜ்ரத்து அப்படியே என்ன சொல்லிட்டேன்? அதாவது பயணம் மேற்கொள்வது, இடம் பெயர்தல் அப்படின்னா நம்ம செலவியல் காண்டம். ஓகேங்களா, அதை மேட்ச் பண்ணினா 3, 2, 1 முடிஞ்சு போச்சு. மேட்ச் தான் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அடுத்து இறைவனின் திரு தூதர் நபிகள் நாயகத்தின் வரலாற்றை சிறப்பினை கூறும் நூல் சீரா புராணம். சின்ன சீரா சொன்னா இல்லையா? சின்ன சீரா என்னும் நூலை பாடியவர் அகமது, பனு அகமது மரைக்காயர். கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகலாம், தயவு செஞ்சு படிச்சுக்கோ. ஓகே, அடுத்து மதினா நகர மக்கள் தீநெறியை வளர்த்த பங்கினை கூறும் காண்டம் சொன்னா இல்லையா? அதாவது நம்முடைய முகமது நபி வந்து மக்கா நகரத்திலிருந்து எங்க போறாரு? மதினா நகரம் போறாரு. அப்ப அதை பத்தி பேசக்கூடியது, அங்க தீநெறியை வளர்த்த இதை பத்தி பேசக்கூடியது கடைசி காண்டமா இருக்கக்கூடிய ஹிஜ்ரத், இடம் பெயர்தல், ஹிஜ்ரத்து காண்டத்தை பத்தி பேசு. அடுத்து எட்டயபுர அரசவை புலவராக பதவி வைத்தது யாரு? நம்மளுடைய உமர புலவர். இது வந்து ஆப்ஷன்ல கடிகை முத்து புலவர் ஆசிரியர். அவர் பேர் வந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு போடுங்க. சரிங்களா, ஏன்னா அவரும் இவரே போட்டுக்கோங்க மேக்சிமம். ஆனா அவருமே எட்டயபுர அரசவை புலவராக விளங்கி இருப்பார். சரிங்களா, அடுத்து முகமது நபி மதினாவிற்கு யாருடன் சென்றார்? அபூபக்கருடன் சென்றார். இது வந்து பாடல் வரிகள் இருக்கும். ஓகே, யாத்திரை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஹிஜ்ரத்து காண்டம். அதுதான் வந்து ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பெயர்ந்தது யாத்திரை. ஓகே, ஹிஜ்ரத்து காண்டம். முடிஞ்சதா? ரைட். நம்ம சீரா புராணம் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, இலக்கியத்துல 2வது இலக்கியமாக சீரா புராணம் பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல, அதாவது நாளை வகுப்புல இலக்கணம் பார்க்கலாம். ஓகே, இலக்கணத்துல ரொம்ப முக்கியமான டாபிக் நாளைக்கு இருக்குது. தவறாம நாளைக்கு 9 மணிக்கு அட்டன் பண்ணிடுங்க. ஆனா பிடிஎஃப் இலக்கணத்துல போன தடவை பிடிஎஃப்ல இந்த தடவை இலக்கண டாபிக் PDF கொடுத்துடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு 5 கொஸ்டின் சீரா புராணத்தை வைத்து ஒரு 5 கொஸ்டின் கேட்டால் அது கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்
சீரா புராணத்துல சீரா அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து எந்த சொல்லிலிருந்து வரப்பட்டது, என்ன பொருள்? 3 விஷயம். ஓகே, எந்த மொழியிலிருந்து வரப்பட்டது, எந்த சொல், ஓகேவா, என்ன அர்த்தம்? சீரா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஒரே கொஸ்டின். ஓகே, அடுத்த 2வது கொஸ்டின், உமறு புலவருடைய ஆசிரியர் பெயர். இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேடா, உமறு புலவருடைய ஆசிரியர் பெயர் 2வது கொஸ்டின். ஓகேடா, அடுத்து உமறு புலவருக்கு முதலாக ஆதரித்த வள்ளல் யார்? அதை கவனிச்சுக்கோங்க. உமறு புலவர் 2 பேர் ஆதரிப்பாங்க. உமறு புலவரை முதலாக ஆதரித்த வள்ளல் யார்? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, 3 கொஸ்டின் ஆச்சு. அடுத்து 4வது கொஸ்டினாக மொத்தம் 3 காண்டம் இருந்ததா? அதுல 3 காண்டத்துல எது முகமது நபியுடைய பிறப்பை பத்தி பேசுகிறது? ஓகே, ஈஸியானதா. முகமது நபியுடைய பிறப்பை பத்தி பேசக்கூடியது என்ன காண்டம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சின்ன சீரா இருக்குதா? அந்த சின்ன சீராவுடைய பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல்கள்? அதை கமெண்ட் பண்ணுங்க. சின்ன சீரா மொத்தம் எத்தனை பாடல்கள் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.